ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பூமி மண்டலத்தில் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்த இடிதாங்கிக்கு தற்சமயம் சோதனை காலம் வந்திருக்கிறது. வீட்டிலே கரண்ட் இல்லை, கையிலே கரன்சி இல்லை, பானையிலே கரண்டி இல்லை, பூனைகள் இப்போது மியாவ் என்று பிராண்டுவதற்கு கேரண்டி இல்லை. ஆனாலும் இடிதாங்கி நவரசம் பொங்க மேடைகளிலே முழங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில்தான். நம்பிக்கைதானே வாழ்க்கை என்று அடுத்தபடியாக சொல்வேன் என்று நம்பிக்கையோடு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். உங்கள் எதிர்பார்ப்புக்கு எதிராக சிந்திப்பதால் தான் இன்று வரை உங்கள் முன்னால் விதவிதமாக குப்பை கொட்ட முடிகிறது. வாழ்க்கை என்பது வழுக்கலாக இருந்தால்தான் அதில் சரிக்கு விளையாட முடியும். அந்த விளையாட்டில் ஜெயித்தால் தான் வெற்றி என்பது கைகூடும். அதற்காக வெற்றி என்பது வெற்றிலை பாக்கோடு வந்து நம்மை வரவேற்கும் என்று சும்மா இருந்து விட முடியுமா? கரண்ட் இல்லாத வீடுகளுக்கு கொசுக்கள் வந்து குசலம் விசாரிக்கத்தான் செய்யும். வந்த கொசுக்களை வரக்கூடாது என்று சொல்லிவிட முடியுமா? கொசுக்களே இல்லாத உலகத்தை உருவாக்க நினைத்தால் கொசுவத்தி விற்பவன் நிலை என்ன ஆகும் என்று சிந்தித்து பார்ப்பவன் இடிதான். அதற்காக கொசுவத்தி முதலாளிதான் கொசுக்களை உசுப்பி விடுகிறான் என்றும் சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் கேஷ்லெஸ் எக்கானமி உருவாக்க நினைப்பது போல கொசுலெஸ் குளோபல் படைக்க வேண்டும் என்று இடிதாங்கி ஆசைப்படுவதில் தவறு எதுவும் இருக்க முடியாது. கையில் நயா பைசாவுக்கு கூட வழி இல்லாமல் தான் கொலம்பஸ் புதிய புதிய நாடுகளை கண்டுபிடித்தார். அதை போல காசு இல்லாமலே காரியங்களை சாதிக்க பழகி கொள்ள வேண்டும் என்று காரிய கமிட்டியில் கூபியவன் இடிதாங்கி. ஏனென்று சொன்னால் காலம் கண்ணா பின்னா என்று கெட்டு போய் கிடக்கிறது. சோற்று குவியலுக்குள் முழு பூசணிக்காய் மறைப்பது எப்படி என்றெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார். அவித்த முட்டைக்குள் இருப்பது மஞ்சள் கருவா அல்லது தங்க கருவா என்று சோதிக்கும் காலத்தில் இடிதாங்கி இருந்து கொண்டிருக்கிறான். குளிர்சாதன பொட்டிக்குள் இருப்பது ரொட்டியா அல்லது கட்டியா என்று கேள்வி எழத் தொடங்கி இருக்கிறது. இடிதாங்கி என்பவன் ஒரு சொக்கத்தங்கம் என்று செக் நாட்டில் புகழ்ந்துரைத்ததை கண்டு உடனே இடிதாங்கியின் அங்கத்தை பெயர்த்து கொண்டு போக வந்து விட்டார்கள். நல்ல வேலைக்கு வேலை இல்லாமல் இருந்த சுரண்டல் லாட்டரிக்காரனை வரவழைத்து என்னை சுரண்டி பார்த்ததால் இடிதாங்கி தப்பித்தான். பித்தம் கலைந்தால்தான் சுத்தமாகும். அதனால் தான் இடிதாங்கி பொறுமை காத்து கொண்டிருக்கிறான். அதுவரைக்கும் பித்து பிடித்து அலையும் இடிதாங்கிக்கு போஷாக்குக்கு வழி சொல்ல வேண்டியது ஜனநாயக நாட்டின் கடமை. அப்படி போஷாக்கு கொடுக்காவிட்டால் இடிதாங்கியை கடிக்கும் கொசுவுக்கு கூட கரன்சி காய்ச்சல் வந்துவிடும் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.